வெல்கம் வியூவர்ஸ். நீங்கள் எத்தனையோ விதமான பேய் கதைகள் கேட்டிருந்திருக்கலாம், எவ்வளோ பேய் படங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு த்ரில்லிங்கான பேய் படத்தை பார்த்ததுக்கு உண்டான ஃபீலிங்கையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கிராமத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன அந்த பையன் அந்த கிராமத்தில் போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துக்கு போனதுனால நடந்த அந்த விபரீதமான அதிபயங்கரமான அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சுபுரங்கிற அந்த வில்லேஜ் ரொம்ப அழகாக பச்சை பசின்னு நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற ஊராக அந்த ஊர் இருந்துட்டுச்சு. பகல் நேரத்தில் ரொம்ப பச்சை பசின்னு இருக்கிற அந்த ஊர் இரவு நேரங்களில் ஒரு வீட்டில் பயங்கரமான அமானுஷ்யங்கள் நடக்கிறதாகவும் அந்த ஊர்க்காரங்க இதுவரைக்கும் அந்த வீட்டில் 3 வாலிபர்கள் உயிர் பலியானதாகவும் அந்த ஊரில் சொல்கிறாங்க. அப்படி சிவாங்கிற ஒரு நபர் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அந்த ஊருக்கு போகிறாரு. மணி அப்போ சரியாக ஒரு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஊருக்கு அதுதான் கடைசி பஸ். அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் இறங்குறாரு. இறங்கினதுக்கப்புறமே அந்த ஊரை பார்த்தாலே அந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தான் ஒரே ஒரு லைட் எரியுது. சுற்றி எங்கேயுமே லைட்டு கிடையாது. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. உங்கள் ஊருக்கு வந்துட்டான்டா, உங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் தான்டா இருக்கேன், நீ வாரியா, என்னை பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்ல. டேய், நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கிறேன்டா, உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அது பார்த்துக்கிட்டே வந்துடுறியா அப்படின்னு கேட்க. டேய், நான் என்னடா சிட்டி கார்டாக வந்திருக்கேன் லொக்கேஷன் பார்த்துட்டு வர்றதுக்கு, இதில் போகிறதே ஒத்தையடி ரோடு, இதில் என்னடா லொக்கேஷன் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு. அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாடா நானும் தெரியாமல் கிட்டேன், அந்த ஒத்தையடி ரோடு போதுலாடா, அந்த ரோட்லேயே நேராக கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டா ஊர் வந்துடும், நான் அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி வை, எல்லாரும் இப்படி தான்டா ஊருக்கு வர வச்சுட்டு கடைசியில் நீங்களே வந்துடுங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சலிப்போட ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஒத்தையடி பாதையிலோடைய நடந்து வந்துட்டுருக்காரு. கரெக்டாக ஊருக்கிட்ட நெருங்கவும் ஒரு வீட்டில் மட்டும் லைட் விட்டு எரியுது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. தெருவிளக்கு எதுவுமே இல்லை, மற்ற வீடுகள் எல்லாமே இதாக இருக்குது, இந்த ஒரு வீட்டில் மட்டுமே லைட் விட்டு எரியுது அப்படின்னு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பையனுடைய ஷோல்டரில் ஒரு கைப்படுது. அவன் பதட்டத்தோட அவன் ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறான். அது அவனுடைய ஃப்ரெண்டு. அப்போ அவன் பெருமூச்சு விட்டுட்டு, நீயாடா, சொல்லிட்டு கை வைக்க வேண்டியதானடா, பேய் மாதிரி பின்னாடி வந்து கை வைக்கிற அப்படின்னு அவன் கேட்க. நீ எங்கடா போகிற, உன்னை அந்த ஒத்தடி பாதையில் வர சொன்னால் நீ அந்த வீட்டை நோக்கி போய்ட்டு இருக்க. ஆமாடா, அந்த வீட்டில் மட்டும் லைட் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, அதான் என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு. இங்கே நீ உன் கண்ணால் பார்க்குற சில விஷயங்கள், உன் கவனத்தை இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே உனக்கு பேராபத்தில் முடியும், பேசாமல் என் கூட வா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பாதையிலேயே நடந்து வந்துட்டுருக்காரு. டேய், நீ ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கன்னா இங்கே எப்படிடா வந்தேன், நட நான் உனக்கு சொல்கிறேன், நீ அப்படி அந்த வீட்டு பக்கத்தில் போவ அப்படின்னு எனக்கு உள் மனசு சொல்லிச்சு, அதனால தான் ஃபங்க்ஷன் வீட்டை விட்டுட்டு அப்படியே ஒன்றை கூப்பிட்றக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை பற்றியும் அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றியும் அவன்கிட்ட சொல்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு அழகான பெண் இருந்ததாகவும் அவளை அதே வீட்டில் வச்சு 2-3 வாலிபர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை
மோசமான முறையில் சீரழித்து அந்த பொண்ணை அந்த வீட்டிலையே எரித்து கொண்டுட்டதாகவும், இன்னும் அந்த வீட்டில் அந்த பொண்ணோட ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 3 வாலிபர்களை அந்த வீட்டில் பழி வாங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு அங்கே இந்த ரோட்டில் வாலிபர்கள் போனால் மட்டும் அந்த வீட்டையே பார்க்குற மாதிரி, கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு சில இதுகள் அந்த வீட்டில் நடக்கிறதாகவும், திடீர்னு அந்த பொண்ணு வெளியே நின்றுட்டு யாரையோ கை காட்டி கூப்பிட்ற மாதிரியும் அப்படிலாம் நடக்கும். அதை நம்பி ஏமாந்து போய் தான் அந்த 3 வாலிபர்களும் அந்த வீட்டில் அடுத்த நாள் காலையில் இறந்து கிடந்தாங்க. அதனால தான் அந்த வீட்டு பக்கத்தில் யாருமே போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க அந்த வீட்டோட கதைகளை சொல்லிட்டு வரான். இவனுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் அவன் சிரிச்சுட்டு வரான். சூப்பர் ஸ்டோரி ரைட்டரா நீ, நல்ல மாதிரி கதை சொல்கிற, நீலாம் படித்த முட்டாள்டா, நீலாம் எவ்வளோ அழகாக சினிமா பாணியில் கதை சொல்கிறேன்னு சொன்னோன்னே, ஆமாடா, அவங்கவுங்க படாத வரைக்கும் எல்லாருக்குமே கதையாக தான் தெரியும். அவங்கவுங்க போய் அனுபவிச்சுட்டு வந்தால் தான் அது கதையா இல்லை உண்மையான்னு சொல்லி தெரியும் அப்படின்னு அவனு சொல்ல, ஓவர் பில்டப் கட்டாதுடா, நட முதல்ல வீட்டுக்கு போ அப்படி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சிவா கிட்ட சொல்கிறான், நீ அந்த வீட்டு பக்கத்து வரைக்கும் போயிட்ட, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நீ காலையிலேயே பஸ்ஸை பிடிச்சிட்டே நீ ஊருக்கு கிளம்பிடு, நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்ல, எதுக்குடா இப்படி சொல்கிற? ஆமாடா, அந்த வீட்டுக்கிட்ட இது வரைக்கும் போனவங்க யாருமே உயிரோட திரும்பலை. நீ அந்த வீட்டுக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் நீ ஊருக்கு கிளம்பு. அந்த வீட்டுக்கிட்ட யார் போனாலும் ஒரு பெரியவர் முதல்ல நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவார். நீ அந்த பெரியவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, இல்லை பார்க்கல. சரி, அப்போ இதுலேருந்தே தெரிய வேண்டாமாடா, நீங்கள் பொய் சொல்லிட்டு கிடைக்கீங்க, நீங்களும் இந்த ஊர் மக்களும் பொய்யான கட்டுக்கதையை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் எவ்வளோ சொன்னாலும் அவன் பிடிவாதமாக, இல்லை ஆமாம் அந்த வீட்டில் உண்மையிலே ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கடா, காலையிலே பஸ் 6 மணி பஸ்ஸை பிடிச்சி நீ கிளம்பிடு, எதுவாக இருந்தாலும் நான் அங்கே பேசிக்கிறேன், நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம், சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறான். ஆனால் அந்த சிவாங்கிற பையனுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஒரு ஊரே ஒரு வீட்டை நம்பி பேய் பிசாசு அப்படின்னு கட்டுக்கதையை விட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டோம், வெளியூர்லேருந்து வர்றவங்களையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை போய் நம்ம நிரூபிக்கணும். நம்ம படித்த பசங்க இந்த காலத்தில் பேய் பிசாசு நம்பிட்டு இருக்காங்களே, அந்த வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு உயிரோடு வெளியே வந்துட்டானா இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாயிரும். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறது, காலையில் நம்மளே ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இது ஒரு பொய்க்கதை கட்டுக்கதை அப்படின்னு நான் ஊர் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நிரூபிச்சிட்டேன்னா இந்த ஊரே என்னை பற்றி தான் பெருமையாக பேசும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த பையன் அவன் தன்னுடைய ஃப்ரெண்டு தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மணி 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது. அந்த பையன் நல்லா அசந்து தூங்கிடுறான். இவன் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த வீட்டுக்கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அப்போ அதே மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கும் போது கையில் லாந்தர் லைட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பெட்டர் மார்க்ஸ் லைட். அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டோட ஒரு பெரியவர், டேய் தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. இவன் திரும்பி பார்க்குறான். இந்த நேரத்தில் யார்டா கையில் லைட்டோட வர்றது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரியவர். தம்பி நீ எங்கே போகிற? இல்லை அந்த வீட்டுக்கிட்ட போகலாம். அந்த வீட்டுக்கிட்ட போகாத, உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் அந்த வீட்டுக்கிட்ட போகாத, திரும்பி ஊருக்குள்ளே போ அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல, சரி சரி நான் போகிறேன், நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், இந்த ஊரில் யாருமே அந்த வீட்டுக்கிட்ட போயிடக்கூடாது, நைட் நான் தான் காவல் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் போங்க நான் கிளம்பிடுறேன், ஓவர் பில்டப்பாக தான் இருக்குது இந்த ஊருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு மறுபடியும் 2 அடி எடுத்து வைக்கிறான். சரி இந்த பெரியவர்கிட்டையும் கதையை கேட்போம், தான் இவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அதே கதையாக இருக்கான்னு சொல்லி திரும்பி அந்த பெரியவரை பார்க்கான். அந்த பெரியவரையும் காணும். என்னடா இப்போ தானே சொன்னார், எங்கே போனார் அப்படின்னு இவர் கையில் எடுத்த ஃபோனை ஆன் பண்ணி டார்ச் அடித்து
பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிடுறான். அங்கே எங்கே அசுவும் இல்லை. அந்த இருட்டோடைய சத்தம் மட்டும்தான் இவன் காது கிளியிற அளவுக்கு கேட்குது. சரி, இது அடுத்த லூஸாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அப்போ வெட்டி வெட்டி எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட் வெட்டாமல் க்ளீனாக எரியுது. அப்படியே வீட்டுக்குள்ள அந்த கதவுல லேசாக கையை வைக்கிறான். அந்த கதவு ஓப்பன் ஆயிடுது. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போன உடனே தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே அதில் 3 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னது இவனுக்கு உண்மைதான் படுது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற செவுத்துல 3 வாலிபர்களுடைய ஃபோட்டோஸ் அந்த செவுத்துல மாட்டியது. ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் ஃபோட்டோ இல்லாமல் எம்டியாக இருக்கு. அந்த ஃபோட்டோ, இந்த ஃப்ரேம் மட்டும் எம்டியாக இருக்கு, இதில் யாருடைய ஃபோட்டோ மாட்டலையா அப்படின்னு அவன் நினைக்கும். வாசலுக்குள்ளே என்ட்ரி ஆன அந்த கதவு லாக் ஆகுது. எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகுது. அப்பந்தான் அவனுக்கு மரண பீதியை உணர ஆரம்பிக்கிறான். அப்போ வெளியில் போய் அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறான். அந்த கதவு ஓப்பன் ஆகுது. அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் மாடியிலிருந்து லேசாக இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இவன் அந்த மாடிப்படியில் ஏற ஆரம்பிக்கிறான். கையில் இருக்கிற டார்ச்சை ஆன் பண்ணிக்கிட்டு படியில் ஏறும்போது இவன் பின்னாடி யாரோ ஏறுற மாதிரி ஒரு நிழல் இவனுக்கு முன்னாடி விடுது. இவன் உடனே திரும்பி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் 2 ஸ்டெப் ஏறுறான். இவன் பின்னாடி ஏறுற சவுண்டு கேட்குது. அந்த ஏறுற ஆளுடைய நிழலும் இவனுக்கு முன்னாடி விடுது. ஆனால் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரிடா, நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ, பேசாமல் நம்ம வீட்லேயே இருந்திருந்துருக்கலாம், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டோமோ என்னுடைய உள் மனசு சொல்ல. இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக இருந்தால் தான் நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த மாடிப்படியில் ஏற ஆரம்பிக்கி அந்த மேல் ரூமை ஜன்னல் வழியாக பார்க்குறான். அந்த ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு தன்னுடைய 2 காலையும் நீட்டி அந்த அடுப்பில் வச்சு எரிச்சுக்கிட்டு மேலே ஒரு பாத்திரமும் இருக்கு. விறகுக்கு பதிலாக தன்னுடைய 2 காலையும் வச்சு ஒரு பொண்ணு எரிச்சிட்ருக்கு. இவன் அதை பார்த்துட்டு ஆண் கத்துறான். அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. அந்த பொண்ணுடைய மூஞ்சி அவ்வளவு கோரமா, மோகினி பிசாசு, இரத்த காட்டேரி இந்த 2ம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு முகத்தில் அவன் கத்திக்கிட்டு அந்த மாடிப்படியிலேருந்து இறங்க ஆரம்பிக்கான். கால் தவறி கீழே விழுந்து அந்த மாடிப்படியிலேருந்து உருண்டுக்கிட்டே கீழே வாரான். அப்போ கரெக்டாக கீழே உளையும் இவனுடைய பக்கத்தில் தலைமுடி கொஞ்சம் நீளமாக கிடக்கு. இது யாரோட முடிடா, நம்ம ஏறும்போது இந்த முடி இல்லையே அப்படின்னு டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த முடியோடைய இதை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து போகிறான். அப்போ ஃபோட்டோவில் மாட்டியிருந்த ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோ, ரொம்ப அழகாக இருந்த பொண்ணோடைய ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவளுடைய கூந்தல் தான் ஃபோட்டோஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி மாடிப்படி வாசல் வரைக்கும் இருந்துருக்கு. அதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம தொலைஞ்சண்டா, நம்ம இங்கே உயிரோட வெளியே போகணும்னு நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து விடுது. ஐயோ காப்பாத்துங்களேன், இங்கேருந்து நான் எப்படி வெளியே போவேன் அப்படின்னு எங்கே அழுகுறான். அப்போ திடீர்னு அடைச்சிருந்த கதவு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஆளை விட்டா போதுண்டான்னு சொல்லி வெளியே ஓடுறான். ஆனால் வெளியே ஓடுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோஸ் எம்டி ஃப்ரேமாக இருந்துச்சு. அதில் இவனுடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டுருச்சு. அந்த ஃபோட்டோஸ் இவனை சோகமாக பார்க்குது. இனிமேல் நீ வெளியே ஓடியதுக்கு, அதுதான் நீ இறந்து போயிட்டியே அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் சொல்லாமல் சொல்லுது. தூங்கிட்டு இருந்த நண்பனை காணுமேன்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு காலையில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறான். இவனுடைய ஃப்ரெண்டு சிவா அந்த வீட்டோடைய வாசலில் வாயில் மூஞ்சில் எல்லாம் ரத்தம் கக்க அந்த வீட்டு வாசலில் இறந்து கிடக்கிறான்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.